நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு மாட்டு பொங்கல் என்று சொல்லி எல்லா இடத்துலையும் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்த வேதாகமத்திலையும் இந்த மாட்டை பற்றி அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்துக்குள்ளாக போவதற்கும் இந்த கன்றுக்குட்டியை தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், பாருங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 5வது வார்த்தையுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். ஆரோன் ஒரு கன்று குட்டியை உருவாக்கினான். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அங்கே ஆரோன் அவர்களை பார்த்து ஒரு பலிபீடத்தை கட்டுறான். 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரை உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்ட அந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று கூறி அந்த கன்று குட்டிய கடவுளாக வணங்குகிறார். இன்றைக்கும் மாட்டை குளிப்பாட்டி மாட்டுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு சந்தனம் வச்சு எல்லாம் உழவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா மாட்டை தெய்வமா உழக்கூடிய அந்த அந்த பொருட்களை எல்லாம் வைத்து படைத்து கடவுளை போல அதை கும்பிடுவார்கள். இதைத்தான் ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே செய்தான். நடந்தது என்ன தெரியுமா? தேவன் அவர்களை அடித்தான். சிருஷ்டிப்பை அல்ல, சிருஷ்டிகளை தொழுது கொள்ள வேண்டும். மாட்டை அல்ல, மாட்டை உண்டாக்கினவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தண்டு பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அழகாக நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அந்த பண்டிகையில உட்கார்ந்து இன்னைக்கு பாருங்க எல்லா இடத்துலையும் ஜல்லிக்கட்டு கால அந்த விளையாட்டுலாம் நடந்து கொண்டிருக்கும். இதே சம்பவம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நான் உங்களிடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் யாரை தெய்வமாக கும்பிடுவீர்கள்? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பிடித்திருக்கிறீர்களா, அல்லது ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தரை பிடித்திருக்கிறீர்களா? தேவன் கொடுத்த நன்மையை பிடித்திருக்கிறீர்களா, அல்லது நன்மையை கொடுத்த தேவனை பிடித்திருக்கிறீர்களா? வார்ப்பிக்கப்பட்டவைகள் அல்ல, நம்மை வார்த்தவரை, நம்மை உருவாக்கினவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நீர் ஆவியாக இருக்கிறீர், நான் உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவரை நாம் பிடித்துக் கொள்வோமே. ஆனால் நான் சொல்கிறேன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நிறைய பேர் விக்கிரக ஆராதனையில ரோமன் கேத்தலிக்ல இருக்கிறவங்க, நாங்க மாதாவை கும்பிடல, சூசியப்பரை கும்பிடல. நான் சொல்றேன், அப்படி கும்பிடலன்னு சொன்னா நீங்க ஏன் கோயிலுக்குள்ள வச்சுக்கீங்க, ஏன் சர்ச்சுக்குள்ள வச்சுக்காங்க? அதெல்லாம் வெளியேற்றுங்க. தேவன் ஆவியாக இருக்கிறான்னு நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க, தேவன் ஆவியா தொழுது கொள்ளுங்கள். செய்ய மாட்டாங்க, எல்லாம் மாய்மானமான ஆவிகள். ஆகையால் இன்றைக்கு நாம் நம்மை நாமே உறுதியாக பிடித்துக் கொள்வோம். படைப்புகள் அல்ல, படைத்தவரை பிடித்துக் கொள்வோம். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய், சந்தோஷத்தின் நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.